சொல்லப்போனால் அந்த வீடியோவில் நான் எதுக்கு திரும்ப வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்பூல் 3 த வுல்வெரின் சொல்லப்போனால் டெட்பூல் அந்த வுல்வெரின் அப்படிங்கிற இந்த படத்துக்கான இந்தியன் சென்சார் கட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. என்னெல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியல. பட் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சின்னதாக உங்களுக்கு ஓவராக அவுட்லைனாக சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஒரு ரூமில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கு, பிளாட்டில் உள்ள சின்ன விஷயங்களெல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கேன். அதுவும் என்னங்கிறத பிறகு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சாங்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் சாங்ஸை கொஞ்சம் பெட்டராக மாற்றுங்க, இந்த இடத்துல நீங்கள் வேறு விஷயங்களை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் சென்சார் கட் போர்டில் இருந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஆன்டி ஸ்மோக்கிங் அந்த ஸ்டிக்கர் வரும் தருமா, புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாகும், அந்த ஸ்டிக்கர் வைங்க, ஏன்னா அந்த சீனில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்யூஸான வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினில் பார்க்கும்போதுமே நம்ம உள்வெரின்னு கற்றுக்கிட்டு தெரிக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி டைலாக்கோட போவரில் அந்த இதெல்லாம் கட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்யூஸான வேர்ட்ஸ்லாம் கட் ஆக போகுது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சரக்கு பாட்டிலாம் வரும் பார்த்தீங்களா, நம்ம சரக்கு பாட்டிலெலாம் வர அந்த விஷயங்கள் எல்லாமே பிளர் ஆக போகுது. அது போக இன்னும் நிறைய விஷயங்களை கீழே ஒரு இந்த புகைப்பிடிப்பது புற்றுநோய் அந்த லிக்யூடி அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்தியா சென்சார் கட்டுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், காமனான விஷயத்தை கூட கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சீன்ஸை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் டெட்பூல் 3 உண்மையில தெரிவிக்க விட போகுது. ஏன் இவ்வளோ உறுதியாக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் இன்னும் 10 நாள் தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டில் லேடி பூல் சொல்லப்போனால் லேடி டெட்பூலுக்கான ஒரு டீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, டெய்லர் ஸ்விஃப்ட் அந்த ரோல் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்மளோட ரயான் ரெனால்ட்ஸோட ஒய்ஃபே பண்ணுவாங்க அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. பட் எனக்கு கட்ஸாக இருந்த ஒரு சீன் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா டெட்பூலையும் ஒரே ஷாட்டில் காமிச்சது தான். அந்த சீன் உண்மையில தேட்டரில் பறக்க போது தான் சொல்லணும். மேபி கிளைமேக்ஸாக இருக்கலாம். ஏன்னா இது டெட்பூல் வேர்ஸுங்க, எப்படி இருக்க போகுதுங்கிறத 10 மடங்கு சொல்லப்போனால் நம்ம டைரக்டர் லெவன்ஷே அவர் சொல்லியிருப்பார், ஷவான்லே பேரை தப்பாக சொல்லிட்டேன், தலப்பு மாதிரி சொல்லிட்டேன். என்னென்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் நினைக்கிறதோட இந்த படத்தில் 10 பில்லியன் டைம் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. 10 மில்லியன் டைம் ரொம்ப நீங்கள் நினைக்கிறதோட எக்ஸைட்மெண்ட், ஜாலி, ஃபன்னினஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருந்தார். மேபி அவர் 10 பில்லியனுங்கிறதா 10 டைம் டெட்பூலை நம்ம சொல்லப்போனால் 10 டைம்ஸ்க்கு மேலே உள்ள டெட்பூலை பார்க்க போகிறோம், அதனால இருக்கலாம். மேபி அந்த ஒரு தியரி வேணால் நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா 10ங்கிறது டெட்பூல் ஒருத்தர் இல்லை, 10 மடங்கு மேலே இருக்க போகிறாரு டெட்பூலில். சொல்லப்போனால் ஒரு டெட்பூலில் 10 மடங்கு கூட வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோர் ஷேட்டர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்னன்னு தெரியல, படம் வந்தால் தான் தெரியுங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்க?